கோணங்களுக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். இன்றைய கோணங்கள் நிகழ்ச்சியில் நாம் அலசக்கூடிய விஷயம், தமிழகம் முழுவதும் பரவலாக பெருமழை பெய்து வருகின்றது. இதற்கான ஒரு காரணியாக சொல்லப்படுவது எல்னினோ. எல்னினோவை பொறுத்தளவு பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு பருவகால மாற்றம் என்றாலும் கூட அதனுடைய தாக்கம் இந்தியாவிலும் உலகெங்கிலும் கூட எதிரொலிக்கும் என்பது நாம் அறிந்த விஷயம்தான். என்றாலும் தமிழகத்தை பொறுத்தளவு இந்த முறை இந்தியாவை பொறுத்தளவு அதனால் ஒரு வறட்சி ஏற்படும் என்று கணிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அது மாறி பெருமழை பெய்து கொண்டிருக்கின்றது. இது குறித்து தான் இன்றைய கோணங்கள் நிகழ்ச்சிகள் அலச இருக்கின்றோம். முதலில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கடந்த ஜூன் மாதத்தில் எல்னினியோவின் பாதிப்பினால் குறைந்த அளவே மழை பொழியும் என வானிலை ஆராய்ச்சி நிபுணர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த கணிப்பை உறுதி செய்வது போல் கடந்த 136 வருடங்களில் இல்லாத அளவிற்கு நடப்பாண்டு அக்டோபர் மாதம்தான் கடுமையான வெப்பமுள்ள மாதமாக பதிவானது. மேலும் இந்த ஆண்டில் இந்தியாவில் வெயிலின் தாக்கத்தால் ஆயிரக்கணக்கானோர் கடும் பாதிப்புக்குள்ளானதுடன் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழக்கவும் நேர்ந்தது. எல்னினியோவின் பாதிப்பு உலகம் முழுவதும் வானிலையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. எல்னினியோவால் தமிழகத்தில் மழைப்பொழிவு குறையும் என்று கூறப்பட்ட நிலையில் அதற்கு முற்றிலும் மாறாக வழக்கத்தை விட கூடுதல் அளவு மழை பொழிந்து வருகிறது. நவம்பர் 18ஆம் தேதி வரை பதிவான மழையின்படி சென்னையில் 329% அதிகமாக மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. வேலூரில் 572% அதிக மழையும், காஞ்சிபுரத்தில் 656% அதிக மழையும் பதிவாகியுள்ளது. மழை அளவு குறையும் என்ற கணிப்பிற்கு மாறாக தற்போது நீடித்து வரும் கனமழைக்கு எல்னினியோவே முக்கிய காரணம் என்கிறார்கள் வானிலை ஆய்வாளர்கள். எல்னினியோ ஆண்டுகளாக இருந்தபோது பலமுறை வடகிழக்கு பருவமழை பொய்த்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த முறை எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிக அளவு மழை பெய்கிறது. இனி வரும் பருவமழை காலத்திலும் எல்னினியோவால் அதிக மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அலசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் தன்னார்வ வானிலை ஆய்வாளர் திரு ராமச்சந்திரன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. ஒரு விஷயம் கணிக்கப்பட்டிருந்தது, இந்த பருவமழை மிக அதிகமாக பெய்து கொண்டிருப்பதற்கு, பெருமழையாக பெய்து கொண்டிருப்பதற்கு எல்னினியோ ஒரு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. உங்கள் பார்வை? இல்லை, இந்த எல்னினோவை பொறுத்த வரைக்கும் மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வருஷம் ஆரம்பத்தில் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ரொம்ப குறைவாக கொடுக்கும் அப்படின்னாங்க. பட் எல்னினோ பாதிப்பினால அது குறைவாக போகும்னு வானிலை ஆராய்ச்சிகள் சொன்னாங்க. நடைமுறையில் பார்த்திங்கன்னா இந்தியா சவுத் வெஸ்ட் மான்சூன் நியர் நார்மல் கிடச்சாச்சு. தென் நார்த் ஈஸ்ட் மான்சூன் பற்றி சொல்லும்போது கூட -5 ஆர் +or-5 அப்படின்னு சொல்லிட்டு மழை அளவான நார்மல் தான் இருக்குன்னு சொன்னேன். பட் ஆல்ரெடி இருக்கிற மழையே வந்து இட் இஸ் நியரிங் 200% எக்ஸஸ் மழை கிடச்சிருக்கு, அளவுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து எல்னினோக்குன்னு அவங்க சொல்கிறது வந்து வானிலை முன்னறிவிப்புன்றது போல் நடந்ததுக்கப்புறம் நிகழ்வுக்கப்புறம் சொல்கிற அறிக்கை மாதிரியாக இருக்குது. ஸோ இது வந்து காரணிகள் அவங்க வந்து தேடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நடைமுறையில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஆராய்ச்சி பிரகாரம் நார்த் ஈஸ்ட் மான்சூனோட கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர்லேயே. பட் அதுக்கு மழை கொடுக்க ஆரம்பிச்சது 3rd வீக்கு அப்புறம் தான். இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து அதோட எஃபெக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய ஃபோர்காஸ்ட் வந்து ஏற்கனவே பப்ளிஷாக இருக்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதில் வந்து அக்டோபர் 31 ஹெவி ரெயின்ஸ் இருக்குது, ஃப்ளட்டிங் இருக்குன்னா வார்னிங் கொடுத்துருக்கேன். ஸ்பெசிஃபிக் டேட்ஸோட 31 அக்டோபர்லேருந்து 5 நவம்பர், 7லேருந்து 11, தென் 13லேருந்து 18க்குள்ளே சைக்ளோன், திருப்பியும் 19லேருந்து 22 வரைக்கும் மழைன்னு கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் அது பிரகாரம் நடக்குது. ஸோ எல்னினோ எஃபெக்ட்ன்றது வந்து இவங்க மீன் பண்ணுறது சொல்கிற கண்ட்ரி எல்லாமே இந்த வருஷம் நல்லா மழை கிடச்சிருக்கு. எக்ஸப்ட் கலிஃபோர்னியா அந்த பெல்ட்டை தவிர பாக்கி இடத்துல வந்து மழை குறைவுன்னு சொல்லவே முடியாது. ஸோ இதை வந்து எப்படி ப்ளேம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமானது, தென்புறத்தில் இந்த வடகிழக்கு பருவமழையால் தமிழகம், ஆந்திர பகுதிகளில் தான் அதிக அளவு மழை பெய்து கொண்டிருக்கின்றது. வட இந்தியாவை பொறுத்தளவு அது சராசரி அளவுக்கும் கொஞ்சம் குறைவாகத்தானே பெய்திருக்கின்றது. இந்த அடிப்படையை கூட நம்ம ஒப்பீட்டளவில் பார்க்கலாம் அல்லவா? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். ஏர்லி வின்டர் வில் செட் ஆன் நவம்பர் 18 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஆல்ரெடி வின்டர் கண்டிஷன்ஸ் வந்து நார்த்தில் நிறையா இருக்குது. சில இடத்துலலாம் ஸ்னோஃபாலே ஆரம்பிச்சாச்சு. ஸோ அந்த வின்டர் செட் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் ஆஸ் குட் அஸ் ரெயின்ஃபால் மாதிரி தான். ஸ்னோவோட மெல்டட் போர்ஷன் தான் வாட்டர் அப்படின்னும் போது அதையும் ஈரப்பதத்தோடு தான் சேர்க்கணுமே தவிர மழை இல்லைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த ஆங்கிளில் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர சவுத்தில் கிடைக்கிற மழை வந்து த சிஸ்டம் இஸ் மோர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் திஸ். இது எல்லாத்துக்கும் மேலே பிளானட்டரி இன்ஃப்ளூயன்ஸுன்றது வந்து இவங்க இக்னோர் பண்ணுறாங்க. அந்த இக்னோர் பண்ணுறதுனால தான் இவங்களோட ஃபோர்காஸ்ட் எல்லாமே 15 நாளுக்கு மேலே தாண்டதில்லை. அந்த குறிப்பான ஃபோர்காஸ்ட் வந்து 48 மணி நேரத்துக்கு தாண்டதில்லை. இந்த நிலையில் நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அல்லது இந்த பெருமழைக்கு காரணமாக குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்னினோ. இது உலக ஆய்வாளர்களால், வானிலை ஆய்வாளர்களால் சொல்லப்படக்கூடிய பதமாக இருக்கின்றது. எல்னினோ, லானினோ குறித்து பார்த்தோம். திரு ராமச்சந்திரன்,
ஒரு ஒரு விஷயம் இதை உறுதிப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. இதுவும் ஒரு காரணியாக இருக்கக்கூடும் என்பதில் என்னவென்றால், ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவெங்கும் மிகப்பெரிய அளவில் வெயிலின் தாக்கம் உணரப்பட்டது. பல நூறு பேர், ஆயிரக்கணக்கில் இறந்தனர். இந்தியாவிலும் அல்லது தெற்காசிய நாடுகள், பாகிஸ்தானிலாகட்டும் நிறைய பேர் இருந்தனர். ஒரு அறிக்கை கூட வெளிவந்திருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 136 ஆண்டுகளில் இந்த ஆண்டுதான் ஒரு மிகவும் வெப்பமயமான ஆண்டு என்ற ஒரு வார்த்தை கூட சொல்லப்பட்டது. இதுவே இதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அல்லவா, எல்னினியோவினுடைய பாதிப்பை? இல்லை, அக்டோபர் மாதத்தில் இருக்க உஷ்ணம் வந்து எல்னினோட கம்பேர் பண்ண முடியாது. எல்னினோன்றது ஜூலைலேருந்து செப்டம்பர் இருக்கிற பீரியடில் தான் மெயினாக இருக்கும். அதோட பாதிப்பு அதுக்கப்புறம் கேரி ஓவர் ஆகும். பட் த டெம்பரேச்சர் ரைஸ் ஆனது வந்து அக்டோபர் மாதத்தில். இந்த அக்டோபர் மாதத்தோட ரைஸ் ஆனது வந்து there are some other phenomena which is not connected with எல்னினோ. ஆனால் அது ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்றும், வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் அந்த வெயிலின் தாக்கம் இருந்ததற்கும் இது ஒரு காரணமாக, எல்னினோ ஒரு காரணமாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டது.